ஹலோ ஃப்ரெண்ட், நான் உங்கள் ஃப்ரெண்டு காஞ்சித்தலையும் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நம்மளுடைய கிரெடிட் கார்டு பில்லு நெட் பேங்கிங் இல்லை மொபைல் பேங்கிங் இல்லைனா பேங்க்கில் போய் நேரடியாக கட்டுறோம். அதுவே இந்த கேட் ஆப் மூலிமா கட்டினோம்னா நமக்கு நிறைய கேஷ்பேக்கு காயின்லாம் கிடைக்குது. அதை வச்சு நம்ம கேஷ்பேக் எடுக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இதை கேட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நம்முடைய கிரெடிட் கார்டு பேங்க் என்ன நம்பர் கொடுத்துக்கிறோமோ மொபைல் நம்பரு, அந்த மொபைல் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணுங்கள். கீழே அந்த ஸ்கொயர் இதில் ஒரு டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு கீழே சப்மிட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தவுடனே நம்முடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற கிரெடிட் கார்டெலாம் காட்டும். அதில் ஆக்டிவேஷன் கேட்கும். ஆக்டிவேஷன் கொடுத்தோம்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு ₹1 அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு நம்முடைய பில்லெல்லாம் காட்டுதுங்க, எவ்வளோ எந்தெந்த கார்டு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறது. அது பாருங்கள், என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற கார்டெல்லாம் காட்டுது பாருங்கள். சில பில்லெல்லாம் பே பண்ணியாச்சு. நான் இந்த ஐசிசி கார்டோடைய பில்லு கட்ட போகிறேங்க. 15,736.34 இருக்குது. பே பண்ணுறேன். இதில் வேறு மினிமம் பேலன்ஸ் கட்டுது. நம்ம ஃபுல் பேமெண்ட் பண்ணிடலாம். அதை செலக்ட் பண்ணிங்க. ஃபுல் பேமெண்ட்டுக்கு நேராக பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போய்டும். உள்ளே வந்துட்டிங்கன்னா பாருங்கள், நம்முடைய கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது. நான் நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கிறேன். HDFC பேங்க் வழியாக நான் அமௌண்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்த உடனே பாருங்கள், பே நவ்னு கேட்குது. இந்த பே நவ் கொடுத்தோம்னா நம்முடைய HDFC பேங்க் கூட உள்ளே போவோம். உள்ளே போய்ட்டு நம்முடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டோம்னா நம்முடைய அமௌண்ட்டை எடுத்துக்குவான்னு கேட்குது. எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா நமக்கு ஓடிபி வரும். நம்ம ஓடிபி ஓகே பண்ணோம்னா நம்முடைய அமௌண்ட் டெபிட் ஆகிடும். நமக்கு டெபிட் ஆகிட்டு ஒரு மெசேஜ் வந்தது பாருங்கள். அதில் நம்ம பில் பேமெண்ட் ஆகிடும். பேமெண்ட் ஆனவுடனே நமக்கு ஒரு கிளைம் ரிவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஒய்லட் கலரை கீழே இது பண்ணிவிடுங்க. நமக்கு ₹1000 ஒரு அமௌண்ட் கட்டணும்னா அதுக்கு ஒரு கூப்பன் வரும். ₹5000 ஒரு கூப்பன் வரும். இதை பாருங்கள், இந்த ரவுண்டு கீழே தள்ளி விடுங்க. தள்ளி விட்டிங்கன்னா நம்ம கேஷ்பேக் வருங்க. ₹5 வந்துச்சு. இதுபோல் ₹5000 ₹10,000 கார்டு பில் கட்டணும்னாலும் அதுக்கு ஒரு கூப்பன் வரும். நம்ம கேஷ் பில் வரும் பாருங்கள். மேலே போட்டிருக்கு பாருங்கள், 10,000 lakhs இது போல் வரும். நம்ம இப்போ எனக்கு பாருங்கள் 13 காயினும் பாருங்கள், 3000 காயின் இருந்தது, 18,000 காயின் வந்துச்சு. இதில் 5000 காயின் நான் பாருங்கள் டெபிட் பண்ணிட்டேன். இந்த 5000 காயினுக்கு ஒரு கூப்பன் பாருங்கள், கேஷ்பேக் வருது பாருங்கள். இதுக்கு ₹8 கேஷ்பேக் வந்துச்சு. இன்னும் மீதி பேலன்ஸே எனக்கு இன்னும் 13,000 காயின் இருக்குது. இதுபோல் நீங்களும் கிரெடிட் கார்டு பில்லு கட்டி கேஷ்பேக் போயிருங்க. அதனுடைய ஹிஸ்ட்ரி பார்க்கணுன்னா பார்க்கலாம். அதே மாதிரி இது பாருங்கள், எவ்வளோ கேஷ்பேக் போட்டிருக்காங்க பாருங்கள். முக்கியமாக நம்முடைய கிரெடிட் ஸ்கோர் 700க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் நமக்கு இது அவைலபிள் ஆகும். பாருங்கள், இதில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபுல் டீட்டெயிலுக்கு பாருங்கள். என்னுடைய கேஷ்பேக் வந்தது எல்லாமே இருக்குது பாருங்கள். லாஸ்ட் மந்த் பில் கட்டினது ₹100 கூட வந்திருக்கு பாருங்கள். ஒரு 5,000 காயினை தேய்ச்சதுக்கு ₹100 வந்துச்சு போன லாஸ்ட் மந்த்து. இது போல் நீங்களும் கட்டுங்க. நானும் ஏற்கனவே கார்டு பில் கட்டியிருக்கேன். நீங்கள் கார்டு பில் கட்டின உடனே உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ்டு வரலன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ஒரு நாளில் வந்துடும். மேக்ஸிமம் 2 டேஸுக்குள்ளே உங்களுக்கு கார்டு பில் பே ஆகிடும். ஆனால் லாஸ்ட்டு டேட்டில் கட்டாதீங்க. ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி கட்டுறதா கட்டுங்க. இது கட்டுறதும் கட்டாத உங்களுடைய விருப்பம் தான். தேங்க்யூ நண்பர்களே.